சிறப்பான படம். சமீபத்தில் வந்த படங்களில் ரொம்ப ஒரு அருமையான படம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி படம் பார்த்து. ஒரு படம்னா எப்படி இருக்கணும்? சமீபத்தில் நிறையா ஒரு திரைக்கதை சரியில்லாத படம் நிறையா வந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு கதை, கரெக்டான திரைக்கதை, சரியான வசனம், அப்புறம் நல்ல மெசேஜ். மெசேஜ் அதிகாரங்கிறது யாருக்கு பயன்படணும்? அப்படிதான். அதிகாரங்கிறது எளியவர்களுக்கானது. எளியவருக்கு பயன்படணும். அதை இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவருக்கு ஃபஸ்ட்டு படம். நான் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில. அவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. விக்ரம் பிரபு அவர் போலீஸ்காரர் நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ப்ரொடியூசர் லலித் சார் அவர் பையன்தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அதில் அக்ஷய்குமார் அவரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. சமீபத்தில் தமிழ் திரையுலகோட தரத்தை உயர்த்தின படங்களில் இந்த சிறையும் ஒன்று. ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றியிடமாக போயிருக்கு. ஒன்றே ஒன்று தெரிஞ்சு வச்சு, நம்ம தமிழ் மக்கள் வந்து நல்ல படத்தை, சரியான படத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றியடைய வைப்பாங்கிறது இந்த படம் சிறையும் அதுக்கு உதாரணம். நல்ல வசூலோட இன்றைக்கி தியேட்டருக்குள்ள நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய மக்கள் பாராட்டுக்கள். எங்கே போனாலும் சிறையை பார்த்துக்கலான்னு நம்மளை கேட்குறாங்க. அந்தளவுக்கு மக்கள் மத்தியிலையும் சிறையோட அந்த படத்தை பற்றி நல்ல நல்ல விஷயம் போய் சேர்ந்துருக்கு. மீடியாக்கள் நீங்களும் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சா தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா சிறு படங்கள் தான் ஒரு தரத்தை உயர்த்தும். எங்களுக்கு பெரிய படங்கள், கமர்ஷியல் இருக்க படங்கள்லாம் ஒரே கதையை சுற்றிகிட்டே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் புது புது விஷயங்கள் சொல்லும். நல்ல ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்கிறது, புது விஷயங்களை சொல்கிறது, வித்தியாசமான விஷயங்களை சொல்கிறது, அத்தியாவசிய விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே சிறிய படங்கள் தான். நம்மள சிறிய மாதிரி சிறிய படங்கள் வெற்றி வந்து நம்ம தமிழ் திரையுலகுக்கு ஒரு இன்னும் தூக்கி நிறுத்துது. சமீபத்தில் நிறையா நம்மளே படம் சரியில்லையே, சரி எதுவும் ஓடலையே அப்படின்னு ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறையை நீக்கின படம் அந்த சிறை. எல்லா இடத்தையும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விக்ரம். சிறை இந்த வருஷம் எண்டில் வந்த ஒரு தலை சிறந்த படம். இந்த படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் எனக்கு ரொம்ப உறைஞ்சி போயிட்டேன். என்னால் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. எஸ்பெஷலி வந்து நல்லா அழகாக எடுத்துகிட்டு வந்தார். டைரக்டர் சரண் அழகாக சொன்னார். அதாவது நல்லா பிரமாதமாக எடுத்துகிட்டே வந்தார். எல்லாருமே பாசிட்டிவ் கேரக்டர்ஸு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்து எண்டில் என்னடா தேவையில்லாமல் சேடாக முடிச்சிட்டாரோ அப்படின்னு நினைக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கழித்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எண்டு கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு படம். மத நல்லிணக்கத்துக்கு இதை விட ஒரு தலை சிறந்த படம் எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு தெரில. தமிழ் சினிமா வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு பேச ஆரம்பித்து ஒரு 90 வருடங்கள் நிறைவடைஞ்சிச்சு. இந்த 90 வருட காலத்தில் வந்த தலை சிறந்த ஒரு 100 படத்தில் எடுத்திங்கன்னா அதில் சிறையும் இடம்பெறும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல படம். இன்றைக்கி இந்த படம் வெற்றியும் பெறுது. இந்த வருஷம் வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு ஆண்டாக நான் பார்க்குறேன் ஆஸ் அ ஃபில்மேனாக. என்னென்னா இந்த வருஷம் நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் எல்லாம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதில் ஆர்டிஸ்ட் யார், டைரக்டர் யார், பெரிய பேனராக எதுவுமே பார்க்கல. சின்ன சின்ன படங்களாக பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆகிருக்கு. பெரிய படங்கள் எதிர்பார்த்த வசூலை விட சின்ன சின்ன படங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் ஒரு மீடியம் பட்ஜெட் படம், அது ஒரு பெரிய ஹிட்டு. தலைவன் தலைவி, அப்புறம் வந்து குடும்பஸ்தன், மாமன், டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஹிட்டு, ஆண்பாவம் பொல்லாதது, இப்போ சிறை. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாருமே பெரிய ஹிட்டு. அது எதிர்பார்த்த பெரிய படங்கள், ஸ்டார் உள்ள படங்களுடைய கலெக்ஷனை விட, அது தந்த லாபத்தை விட, கலெக்ஷனை விடன்றதை விட அது தந்த லாபத்தை விட ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எக்ஸிபியூட்டர்ஸுக்கும் அதிக லாபம் தந்த படங்கள் வந்து இந்த சின்ன படங்களும் மீடியம் பட்ஜெட் படங்கள் தான். இது ஒரு ஆரோக்கியமான ட்ரெண்டு. எப்போவுமே இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் ஏதாவது ஒரு மலையாள மொழியில் வந்த படங்களையோ இல்லை ஒரு தெலுங்கு மொழியில் வந்த படங்களையோ பார்த்து இது எவ்வளோ பிரமாதமாக எடுக்கிறாங்க, தமிழ்லலாம் என்ன படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பல பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் எல்லா படமும் பார்க்குறேன், அதர் லாங்குவேஜ் படமும் பார்க்குறேன். இந்த வருஷம் தமிழில் தான் ரொம்ப அற்புதமான படம் வந்திருக்கு. இந்த நிலை தொடரணும். இந்த படத்தின் தயாரித்த திரு லலித்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த விக்ரம் பிரபு அவர்களுக்கும், திரு அக்ஷய்குமார் அவர்களுக்கும், இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும், கராசிரியர் தமிழ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிறை வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம்.
ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இது வெற்றி படமாக இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி இந்த படத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு இயக்குனர் சங்க உறுப்பினரும் பலத்த கரவோசத்தோடு ரசித்த ஒரு மிகப்பெரிய படம் இந்த ஆண்டில் வந்து இதுதான், சிறை தான். அது ஆண்டு இறுதிக்குள்ளே வெளிவந்து இதுவரையில் வந்த படங்கள் எல்லாத்தையும் விட மனதை உருக்கக்கூடிய, நெஞ்சை வருடக்கூடிய, நெஞ்சை தொடக்கூடிய ஒரு இனிமையான ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் திரு சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த விக்ரம் பிரபு, திரு லலித்குமார் அவர்களுடைய முதல்வர் முதலாக அறிமுகமாகி அசத்தி இருக்கும் அக்ஷய்குமார் அசத்தி இருக்கிறார் அவர். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த கதையிலேயே ஒரு நிறைய கோணங்களில் இந்த கதையை சொல்லலாம். மத நல்லிணக்கத்துக்கான ஒரு கதைன்னு சொல்லலாம். ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிக்கிற ஒரு சிறை கைதி, இந்து பெண்ணை காதலிக்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன், ஒரு குற்றவாளி, அந்த ரெண்டு காதலை வந்து அந்த மெல்லிய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரன் எப்படி அந்த காதலர்களுக்கு துணையாக நின்று கடைசி வரையும் போலீஸ்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு போலீஸ், ஒரு மனிதாபிமிக்க மனித நேயமிக்க ஒரு போலீஸ் அதிகாரியாக, ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிகர் பிரபு அவர்களுடைய முதல்வர் திரு விக்ரம் பிரபு அவர்கள் மிக நேர்த்தியாக நடித்து அசத்திருக்கிறார். இந்த படத்தில் வசனங்களும் சரி, திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அனைத்து விஷயத்திலையும் எந்த குறையும் இல்லாத ஒரு அற்புதமான திரைப்படத்தை இயக்கியிருக்கிற திரு சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கு வாழ்த்துகள். இந்த படத்தை குறுகிய காலத்தில் தயாரிப்பாக, அதுதான் இங்கே வந்து பெரிய ஹைலைட்டே. ஒரு மிகப்பெரிய படத்துக்குண்டான அனைத்து இலக்கணங்களும் உள்ள இந்த திரைப்படத்தை வெறும் 43 நாட்களிலே படம் எடுத்திருக்கிற இயக்குனருக்கு ஒரு மாபெரும் கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வெற்றிமாறனுடைய அசோசியேட் என்ற ஒரு பேரை அவர் காப்பாற்றிருக்காரு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர் என்கிற பேரை அவர் காப்பாற்றிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். திரு லலித் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இந்த சிறை. நன்றி. சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு மதம். நாங்கள்லாம் அந்த மதத்தில் இருக்கிறோம். இந்த மதத்து மேலே எங்களுக்கு பிடிப்பு வர்ற மாதிரியான சில படங்கள் அபூர்வமாக தான் திரைக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து இந்த சிறை. சுரேஷ் ராஜகுமாரி, வெற்றிமாறன் அவர்களுடைய வெற்றிமாறன் அவர்களுடைய இணை இயக்குனர். அவர் இந்த படம் முதல் தடவையாக இயக்கியிருக்கிறார். முதல் தடவை மாதிரியே தெரியல, அவ்வளவு அழகான ஒரு காட்சி நேர்த்தியோடு இந்த படத்தை வந்து அதனுடைய எமோஷன் கெடாமல் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. இதில் நடிச்சிருக்கக்கூடிய விக்ரம் பிரபு தான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். அண்ட் இன்ஃபேக்ட் அக்ஷய்குமார் இந்த படத்தில் அறிமுகமாகிருக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு ப்ரொடியூசர் அவருடைய சன்னை வந்து படத்தில் அறிமுகப்படுத்தும் போது அந்த ப்ரொடியூசருக்கு பெரும்பாலும் சன்ஸ்ட்ரோக் வந்துடும். அந்த சன்ஸ்ட்ரோக் எதுவுமே இந்த படத்தில் நிகழலை. அவர் ரொம்ப பெருமிதப்பட்டுக்கலாம். ஒரு நடிகரை இந்த தமிழ் திரை உலகிற்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறது. அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறார் அந்த தம்பி. அவர் மேன்மேலும் முயற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் ரொம்ப அபாரமாக உழைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கதாநாயகியாக நடித்த அந்த அனிஷ்மா, சமீப காலத்தில் நம்ம பார்த்த ஒரு யதார்த்தமான முகங்களில் ஒன்று. ஷோபா மாதிரி ஒரு ஆக்ட்ரஸாக வரக்கூடிய அத்தனை தகுதியும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. இந்த படங்கள் வந்து இப்போ வெளியில் என்ன ஒரு டாக் இருக்குன்னா, சிறை பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து துரந்தர் படம் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரு சென்சேஷனல் ஹிட்டாக இருக்கும், அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ இந்த படம் வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட்டாக இருக்குது. நம்ம மலையாள படங்களை பார்த்து பிரமிச்சு போன காலம் மாறப்போகுதுங்கிறதுக்கு கட்டியம் கூடுற மாதிரி இந்த படம் இந்த புத்தாண்டில் நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தை கொண்டாட வேண்டியது ஒவ்வொரு சினிமா ஆர்வலரின் கடமை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கம் சார்பாக இயக்குனருக்கும் அவருடைய துணை இயக்குனர்களுக்கும் எங்களுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். நன்றி.
நேருக்கு பேசுங்க. பேசுறது கண்டென்ட் தானே. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் ராஜகுமாரி, சிறை படத்தோட இயக்குனர். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் சங்கம் சார்பாக இதை நடத்துறது, கௌரவிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நன்றி. இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரியான கதைகள் மக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் இன்னும் கண்டென்ட்டான கதைகள் நிறைய வர்றதுக்கு ஒரு கேட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப இந்த கதையை வந்து தேர்ந்தெடுத்த ப்ரொடியூசர் லலித் சாருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு. இந்த படம் இந்த மாதிரியான ஒரு படமாக வந்திருக்குன்னா அது ப்ரொடியூசர் லலித் சார் ரொம்ப முக்கியமான காரணம். இதில் நடிகர்கள், மற்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீ பேசு. தேங்க்ஸ் சொல்லு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்கன்றாங்க. எனக்கு பயமாக இருக்குது. எல்லாருக்கும் நீங்களே சொல்லிடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. என் பேர் அக்ஷய். இதான் என் ஃபர்ஸ்ட் படம். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உழைச்சி மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன்.